சிம்பிளான ஒரு கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு கட்டி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ண கொத்தவரங்காய் இந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஒரு பாதி வெந்தால் போதும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்க, கொஞ்சம் பூண்டை தட்டி போட்டுட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா கிள்ளி வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிற கொத்தவரங்காயில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சு இதை அப்படியே நம்ம கொட்டிடலாம். கொத்தவரங்காய்க்கு இன்னொரு பேர் இருக்குது. அது பேர் வந்து சீனி அரைக்காய். இது ரொம்ப சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதோட திருவண்ண தேங்காய் கொட்டி வச்சுருக்கேன். சிம்பிளான ஒரு கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு கட்டி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். முட்டை ஆம்லேட் இதுதான் இன்றைக்கி லஞ்ச்.